அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் இன்று 4 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 4 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்று 4 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மழை வெள்ளத்தால் பாதித்த நெல்லை, தூத்துக்குடியில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் இன்று 4 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மழை வெள்ளத்தால் பாதித்த தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் நம்மோடு இணைகிறார். பாரி கார்த்திக், மேலும் விவரங்கள். வணக்கம். தற்போது கனமழையின் தொடர்ச்சியாக 3வது நாட்களாக இந்த ரெட் அலர்ட் விடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த தென் மாவட்டங்களுக்கு கூடிய கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் தற்போது ரெட் அலர்ட் ஆனது இன்றும் தொடரும் என்று வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக ரெட் அலர்ட் பெய்த அடிப்படையில் தற்போது 80 சென்டிமீட்டர் வரை தூத்துக்குடியில் மழை பதிவாகியிருக்கிறது. அதே போல திருநெல்வேலியில் 65% வரை தற்போது மழை பதிவானது இருக்கும் சூழலில் தற்போது இன்றைய நாட்கள் கூட ரெட் அலர்ட் தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை இந்த 4 மாவட்டங்களிலும் பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. தொடர்ச்சியாக ரெட் அலர்ட் தொடரும் என்ற அச்சத்தால் பொதுமக்கள் யாரும் வெளியே வர முடியாத ஒரு சூழல்தான் இங்கு நிலவுகிறது. குறிப்பாக இந்த 4 மாவட்டங்களில் அதிகமாக மழை பெய்த மாவட்டமாக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய காயல்பட்டினத்தில் 79 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. மேலும் திருநெல்வேலியில் சராசரியாக 65% மழை பதிவாகியிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த மழையானது பெரும் சமவெளிகள் முதன்முறையாக வரலாற்றில் பெய்திருக்கிறது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே இது போன்ற கடுமையான மழை பொழிவானது மலை பிரதேசங்கள் பெய்யக்கூடிய ஒரு சூழல் தற்போது சமவெளியில் பெய்கின்ற அதிகபட்ச மழையாக கிட்டத்தட்ட 150 வருடங்களில் முதல் முறையாக இந்த அளவுக்கு மழை கொட்டி தீர்த்திருக்கும் சூழலில் மீண்டும் ரெட் அலர்ட் விடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்றும் இந்த மாவட்டங்களுக்கு கனமழை உள்ளிட்ட அதிக கனமழை பல இடங்களில் தொடரும் என்றும் தற்போது வானிலை ஆய்வையும் தெரிவித்திருக்கிறது. இதனால் இன்றும் கூட இந்த தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட இந்த 4 மாவட்டங்களுக்கும் மழை வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.